Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். கௌதம், என்னை என் பொண்டாட்டியே கேவலமா பேசுற அளவுக்கு பண்ணிட்டல்ல. இருடா, என் பர்த்டே ஃபங்க்ஷன் முடியட்டும். கார்த்திகை வச்சு உன்னையும் இலக்கியாவையும் தெருவுக்கு கொண்டு வரண்டா. கவனிச்சு இந்தாங்க. தேங்க்ஸ். இலக்கியா, நீ அங்கிருந்து கிளம்பி இங்கதான் வந்தியா? நல்ல வேலை இலக்கியா, நான் ஃபோன் பண்ணதும் நீ உடனே அங்க ஓடி வந்து அந்த எஸ்எஸ்கேவை காப்பாத்தின. இல்லனா இந்நேரம் கௌதம் கோபத்துல அந்த ஆளை அடிச்சே கொண்டிருப்பான். அப்புறம் என் புள்ள கொலைகாரனா ஆயிருப்பான். இதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்துதான் நான் இன்னும் கௌதம் கிட்ட எஸ்எஸ்கே தான் உன் அப்பான்னு சொல்லாம இருக்கேன். சரி சரி, எதுக்கு இங்க நிக்கிற? வா, வீட்டுக்குள்ள போலாம். இருங்க அத்தை. ஆமா, கௌதம் எஸ்எஸ்கே கிட்ட சண்டை போட்டு எடுத்துக்கு நீங்க எப்படி போனீங்க? நான் காய்கறி வாங்கலான்னு அந்த பக்கமா போனேன். ஏன் அத வசந்த் கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர மாட்டானா? உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படிதான் வெளியே சுத்திட்டு இருப்பீங்களா? ஏன் இலக்கிய கோவமா பேசுற? இப்ப நாங்க போலனா கௌதமால எஸ்எஸ்கே உயிருக்கு ஆபத்தாயிருக்கும்ல. அத்தை, ஏன் அத்தை புரியாம பேசுறீங்க? எஸ்எஸ்கே மட்டும் உங்களை வெளியே தனியா பார்த்தா அவரால உங்க உயிருக்கு ஆபத்து வராதா? ஏற்கனவே நீங்க யாருன்னு தெரிஞ்சா தாட்சாணி தன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு உங்களை கொல்றதுக்கு அந்த எஸ்எஸ்கே அலைஞ்சிட்டு இருக்காரு. இதுல நீங்க அவரோட ஆபீஸ்க்கே போய் வேஷம் போட்டு ஏமாத்தி நாகுவ மீட்கிறதுக்கு உதவி இருக்கீங்க. போதாததுக்கு நீங்களும் நானும் போய் அவர்கிட்ட சண்டை வேற போட்டுட்டு வந்திருக்கோம். இதுல டென்ஷன் தலைக்கேறி அந்த எஸ்எஸ்கே உங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னு வெறியோட இருக்காரு. இப்ப போய் நீங்க ரோட்ல ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கீங்க. அவரோட கண்ணுல மட்டும் நீங்க சிக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நிலைமை என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் ரோட்ல போகும்போது ஜாக்கிரதையா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் இலக்கியா. அத்தை, சொன்னா புரிஞ்சுக்கோங்க அத்தை. எஸ்எஸ்கே கிட்ட உங்களையும் கௌதமையும் இழக்க நான் விரும்பல. அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். பெர்ஜரி கேஸ் மூலமா அந்த எஸ்எஸ்கே தாட்சாணியோட டார்ச்சருக்கு ஒரு முடிவு கட்டிட்டு கௌதம்க்கு அவரோட அப்பா யாருங்கறத பொறுமையா பேசி புரிய வைக்கணும். அப்புறமா ஜானகி அத்தைய சமாதானப்படுத்தி கௌதம் நீங்க பெத்த புள்ளன்னு இந்த உலகறிய சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட கனவு, லட்சியம், ஆசை எல்லாமே. இதுக்கு நடுவுல நான் யாரை இழந்தாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதுவும் 30 வருஷமா பெத்த பிள்ளைய பிரிஞ்சிருந்து இப்பதான் தேடி கண்டுபிடிச்சு சேர்ந்திருக்கீங்க. இனிமே மீதி இருக்கிற காலத்தையாவது கௌதமோட நீங்க சந்தோஷமா வாழணும் அத்தை. அத நான் பார்க்கணும் அத்தை. உன் தவிப்பு எனக்கு புரியுதுமா. இனிமே நான் வெளியே போறப்ப வரப்ப நான் ஜாக்கிரதையா இருக்கேன். நீ கவலைப்படாத. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அத்தை, நான் வாங்கி தரேன். உங்க புள்ள கௌதம் இருக்காரு, அம்மா இருக்காங்க, வசந்த் இருக்கான். நீங்க அத்தை சிரமப்பட்டு வெளியே போறீங்க. இன்னைக்கு கௌதம் வேற அந்த எஸ்எஸ்கேவை கொல்லாத குறையா அடிச்சிட்டாரு. இனி அவரோட கோபம் வேற இன்னும் அதிகமாகும். இன்னும் எஸ்எஸ்கே கௌதம விட்டு வச்சிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? எங்க நான் உங்களை பத்தி அவரோட வைஃப் தாட்சாணி கிட்ட சொல்லிடுவேணுங்கிற பயம் தான். இல்லன்னு வைங்க, அவர் எப்பவோ தான் வேலையை காட்டியிருப்பாரு. இப்போ மறைமுகமா கௌதமோட உயிரை காப்பாத்துறது நீங்க தான் அத்தை. அதனாலதான் சொல்றேன், இனிமே அடிக்கடி வெளியே வராதீங்க. சொல்லிட்டேல, இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். இலக்கியா, வா, வந்து சாப்பிட்டு போ. இல்ல அத்தை, லேட்டானா ஜானகி அத்தை ரொம்ப தேடுவாங்க. நான் போகணும். சரி இலக்கியா, பார்த்து போ.
கௌதம கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. இளம் ரத்தம் இல்ல, அதான் விளைவுகளை பத்தி யோசிக்காம சட்டுன்னு கோவப்படுறான். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வரேன் அத்தை. சரி இலக்கியா, நீ பார்த்து போயிட்டு வா. ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? வலசரவாக்கம் போகணும். போலாம்மா, உட்காருங்க. பாய் அத்தை. கார்த்திக் அஞ்சலி சொன்னதை கேட்டு அண்ணி இலக்கியா கௌதம் கிட்ட சொல்லி பர்ஜரி கேஸ போட விடாம பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா வந்தவங்கள சண்டை போட்டு அனுப்பிட்டாங்களே. இலக்கியா கேஸ போட்டு ஜெயிச்சிருவாளோ? இலக்கியா, உன்னதாமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னத்த ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை தான். அதுக்கு முன்னாடி முதல்ல நீ எனக்கு சொல்லு, நீங்க போட போற அந்த பர்ஜரி கேஸ்னால கார்த்திக்கு ஏதாவது சிக்கல் வருமா? ஏன் அத திடீர்னு கேக்குறீங்க? என்னாச்சு? அதெல்லாம் விடு, முதல்ல நீ சொல்லு. பர்ஜரி கேஸ் குடுக்கறதுனால அந்த எஸ்எஸ்கே மட்டும் ஜெயிலுக்கு போவானா, இல்ல கார்த்திக்கும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவானா? அத்தை, நம்ம குறி வைக்கிறது அந்த எஸ்எஸ்கேவை மட்டும்தான். கார்த்திக் நம்ம வீட்டு பையன் அத்தை. அவனுக்கு இந்த கேஸால ஒரு சின்ன ஆபத்து கூட வர்றதுக்கு நானோ கௌதமும் விட மாட்டோம் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த கேஸ போட்டா கார்த்திக்குக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் சொல்லி அவன் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போறானே. என்ன சொல்றீங்க அத்தை? கார்த்திக் இங்க வந்தானா? ஆமா இலக்கியா, கார்த்திக் அஞ்சலி 2 பேரும் இங்க வந்தாங்க. நீங்க போட போற பர்ஜரி கேஸ அவங்க போட கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனாங்க. கௌதமும் இலக்கியாவும் எஸ்எஸ்கே அங்கிள் மேல பெர்ஜுரி கேஸ் போட போறாங்களாமே. அந்த கேஸை உடனே வாபஸ் வாங்க சொல்லுங்க. எஸ்எஸ்கே மேல கேஸ் போட போறது கேள்விப்பட்டா அவர்தானே அத்தை பயப்படணும். ஏன் சம்பந்தமே இல்லாம கார்த்திக் பயந்துட்டு இங்க வந்தா? இல்ல அத்தை, இது கார்த்திக்கோட பயமே இல்ல. எஸ்எஸ்கேவே தான் எங்க ஜெயிலுக்கு போயிடுவோமோன்னு பயந்து பதறி போய் நம்ம கார்த்திக்க தூண்டி விட்டு இங்க அனுப்பியிருக்காரு. அப்போ இந்த பர்ஜரி கேஸ போட்டா நிச்சயமா கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஐயோ, ஏன் அத்தை இன்னும் பயப்படுறீங்க? கார்த்திக்க கடத்தி கௌதம் மேல பழிய போட்டது அந்த எஸ்எஸ்கே. அவரை குற்றவாளின்னு நிரூபிச்சாதான் நம்ம கார்த்திக்கு உண்மை புரியும். அதுக்காக தான் அத்தை இந்த கேஸே. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கார்த்திக் மேல ஒரு சின்ன துரும்பு கூட படாத. வாய மூடி. யார்கிட்ட உன் பித்தலாட்டத்தை காமிக்கிற? அண்ணி கிட்ட எஸ்எஸ்கேவை தான் குறி வைக்கிறோம்னு சொல்றது பொய். ஆக்சுவலா இவளோட டார்கெட்டே கார்த்திக் தான். அவனை தூக்கி ஜெயில போடத்தான் நீயும் கௌதமும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. 2 பேரும் கார்த்திகோட சொத்தை சுருட்டுறதுக்கு பிளான் பண்ணி அவனை கடத்தி ஒரு நாடகத்தை போட்டு கடைசியில அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ கார்த்திக் சொத்துக்காக எங்க கேஸ் போட்டுருவானோன்னு பயந்து அவனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றீங்க, அப்படிதானே? யாரு நாங்க சொத்தை சுருட்ட ஆசைப்படுறோமா? இது உங்களுக்கு அடுக்குமா மேடம்? நீங்க சொல்ற இந்த சொத்து பணம் கம்பெனி எல்லாம் எங்களோட கால் தூசிக்கு சமம். அத தெரிஞ்சுக்கோங்க. சும்மா நிறுத்துடி. இப்படி சொல்றவங்க எல்லாம் தலையில இருந்து கால் வரைக்கும் காசு ஆசை புடிச்சு தாண்டி அலையறாங்க. ஏன் ரொம்ப தூரம் போற? என்கிட்ட இருந்து எல்லா பவரையும் நீங்க 2 பேரும் பிளாக்மெயில் பண்ணி பிடுங்கினவங்க தானே? என்னமோ யோக்கியம் மாதிரி பேசுற. ஆமா, அப்படி எல்லாருடைய சொத்தையும் பிடுங்கி என்ன பண்ண போற? எதுக்குடி அடுத்தவங்க சொத்துக்கு இப்படி நாயா பேயா அலையிற? நீ காசை கண்ணுல பாக்காத ஒரு ஓட்டாண்டி குடும்பத்துல இருந்து வந்தவ தானே? அதனாலதான் இங்க காசு கொட்டி கிடக்கிறத பார்த்ததும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. போதும் பைரவி, நிறுத்து. இதுக்கு மேல என் மருமகளை பத்தி தப்பா பேசினேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். யாருக்கு மருமக அண்ணி? உங்க வயித்துல பிறந்த கார்த்திக கல்யாணம் பண்ண அஞ்சலி தான் ஒரிஜினல் மருமக. கண்டவளையெல்லாம் நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. உங்களை யாருங்க ஏத்துக்க சொன்னா? என் அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு அதுவே போதும்.
எனக்கு கண்டவங்களோட அங்கீகாரம்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. ஏய், யாரடி கண்டவங்கற? உனக்கு அவ்ளோ வாய் கொழுப்பா? உன்ன ஏய், ஏய், விடு விடுடி. மேடம், அனாவசியமா கையை நீட்டி உங்க மரியாதை கெடுத்துக்காதீங்க. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கார்த்திக் வந்து சண்டை போட்டுட்டு போன பிரச்சனையில என்ன இழுக்கிறீங்க? கார்த்திக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்குமே நீ தாண்டி காரணம். நீ நல்லவளா இருந்திருந்தா அவன் இந்த வீட்டை விட்டு போயிருப்பானா? நீ திருடின நகைக்கு பழி அஞ்சலி மேல போட்டு அவங்கள துரத்துனியே, அதெல்லாம் நியாயமா? யார் துரத்துனது? சும்மா பழைய கதையெல்லாம் நோண்டிட்டு இருக்காதீங்க. யாரு அந்த நகையை திருடினாங்கன்னு அந்த ஆண்டவனுக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். கார்த்திகை இந்த வீட்டை விட்டு பிரிச்சுட்டு போனது உங்களோட அல்லக்கை அந்த அஞ்சலி தான். முடிஞ்சா அவகிட்ட போய் சொல்லுங்க. அப்படி சொல்லி இலக்கியா, அப்போவாவது இவளுக்கு கொஞ்சமாவது உரைக்குதான்னு பாக்கலாம். கார்த்திகை கடத்தி கௌதம ஜெயில போட்டது அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் தான். அவங்கள தண்டிக்கிறதுக்காக தான் இந்த பெர்ஜரி கேஸையே நாங்க போட போறோம். இந்த மாதிரி கார்த்திகை தூண்டி விட்டு என்ன பிரச்சனை பண்ணாலும் நாங்க கேஸ் போடுறத நிறுத்த மாட்டோம். நீங்க இப்பவும் போய் உங்க பார்ட்னர் எஸ்எஸ்கேக்கு போன் பண்ணி ஒழுவ சொல்லுங்க. என்ன முழிக்கிறீங்க? நாங்க டாக்டரை விசாரிக்க போனத நீங்க போன் பண்ணி அவர்கிட்ட சொன்னது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல. இந்த வீட்லயே இருந்துட்டு நாங்க செஞ்சு போடுற சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு இன்னும் எங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ண போறீங்களோ எல்லாமே பண்ணுங்க. அத பத்தியெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. இங்க பாருங்க அண்ணி, இவ ரொம்ப ஆட்டம் போடுறா, கண்டிச்சு வைங்க. கார்த்திக்கும் அஞ்சலியும் தான் நம்ம வீட்டு மகன் மருமகன். இந்த இலக்கியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கள இழந்துராதீங்க. இத பாரு பைரவி, இலக்கியா இவ்ளோ தூரம் கஷ்டப்படுறதே கார்த்திகை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்காக தான். ஆனா நீ உன் அள்ள கையில இந்த வீட்டோட அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கார்த்திக் மேல அக்கறை காட்டுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ யாருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாலும் நான் உன்னை நம்ப போறது இல்ல. எனக்கும் இலக்கியாவுக்கும் நடுவுல இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. வக்கீல் மேடம், சொல்லுங்க மேடம். எஸ்எஸ்கே மேல பெர்ஜுரி கேஸ் போடுறதுக்காக எவிடன்ஸ் ரெடி பண்ண போறேன்னு போனீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த தகவலையும் காணோமே, என்னாச்சு இலக்கியா? ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா? கார்த்திகை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தப்போ எஸ்எஸ்கேக்கு உதவியா இருந்த ஒரு டாக்டரை ஆதாரமாக்க ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சது மேடம். ஆனா ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஆடியோ மட்டும் அதுல கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருந்ததுன்னா இந்நேரம் அதை எவிடன்ஸ் ஆக்கி எஸ்எஸ்கேவை தூக்கி நம்ம ஜெயில போட்டுருக்கலாம். ஆனா அது இப்ப மிஸ் ஆயிடுச்சு மேடம். என்ன இலக்கியா, நல்ல சான்ஸை இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே. சரி பரவாயில்ல, அடுத்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. நான் பெர்ஜுரி கேஸுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க ஆதாரத்தை கொண்டு வந்தா அடுத்த நிமிஷமே கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிடுவேன். நிச்சயமா மேடம், அது விஷயமா நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ்எஸ்கே தான் கார்த்திகை கடத்தினாருங்கிற விஷயத்த அவர் வாயாலே சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே இலக்கியா, சீக்கிரம் வாங்க. ஓகே மேடம். இலக்கியா, வாங்க கௌதம். ஏன் இவ்ளோ லேட்டு? அது ஆடிட்டர் மீட்டிங் ரொம்ப நேரம் போச்சு. யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்த? எல்லாம் நம்ம வக்கீல் தான். கேஸ் போடுறதுக்கு எவிடன்ஸ் என்னாச்சுன்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் பேசின ஆடியோ நமக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அது கூட எஸ்எஸ்கேக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அதான் எஸ்எஸ்கே நிம்மதியா இருக்கான், நாம டென்ஷனா இருக்கோம். மனசை விடாதீங்க கௌதம். எஸ்எஸ்கே ஒன்னும் நிம்மதியாலாம் இல்ல. நாம எங்க அவர் மேல பெர்ஜுரி கேஸ் போட்டுருவோமோன்னு பயந்து நடுங்கிதான் நம்ம வீட்டுக்கு இப்ப ஆளை தூது அனுப்பியிருக்காரு. தூதா? என்ன சொல்ற? இன்னைக்கு கார்த்திக்கும் அஞ்சலியும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? ஏய், என்ன சொல்ற இலக்கியா? கார்த்திக் இங்க வந்தானா? ஷூ, ச்சே, அப்ப பார்த்து நான் இல்லாம போயிட்டேனே. சரி, என்ன சொன்னா? நீங்க சந்தோஷப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. அவன் இங்க சண்டை போடதா வந்திருக்கான். சண்டை போடவா? ஆமா கௌதம், நாம எங்க அந்த எஸ்எஸ்கேவை ஜெயில போட்டுருவோங்கிற நடுக்கத்துல அவர் சமாதானம் பேசுறதுக்காக கார்த்திக்கும் அஞ்சலியும் அனுப்பியிருக்காரு. அதனாலதான் அவங்க 2 பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பெர்ஜரி கேஸ வாபஸ் வாங்க சொல்லி அத்தை கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அத்தை முடியாதுன்னு சொன்னதும் கார்த்திக் சண்டை போட்டுட்டு போயிட்டானா. கார்த்திக் எதுக்கு எஸ்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்றான்? பர்ஜரி கேஸ்க்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அந்த எஸ்எஸ்கே சம்பந்தப்படுத்திருப்பாரு போலங்க. கேஸ் போட்டா உன்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அவர் பொய்யா கார்த்திக்க பயமுறுத்தி இருப்பாரு. அவனும் அதை நம்பி இங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். ச்சே, இந்த எஸ்எஸ்கே சும்மாவே இருக்க மாட்டானா? வர்ற கோவத்துக்கு இதுக்கு தான் அவனை கொண்டு போய் நான் கட்டி வச்சு அடிச்சேன். நீ வந்து தடுத்துட்ட. இன்னும் 4 மிதி மிதிச்சிருந்தா அவன் கார்த்திகை நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா அனுப்பியிருப்பான். யாரு? அந்த எஸ்எஸ்கேவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுவும் பணத்தை ஆசை புடிச்சவங்க, அதிகார ஆசை புடிச்சவங்க எப்பவுமே அடி உத அவமானத்துக்கு எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. அந்த எஸ்எஸ்கே வெளியே சும்மா பயப்படாத மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவர் மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த படபடப்புல கார்த்திகை இங்க அனுப்புனதே நமக்கு பாதி வெற்றி தான். இத வச்சு அவரை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். எப்படி அனுப்புவேன்? இருந்த ஒரே ஆதாரம் அந்த டாக்டர் சிவா தான். அவரோட வாக்கு மூலமும் நமக்கு உதவாம போயிடுச்சு. இனி அந்த ஆதாரத்துக்கு எங்க போறது? எங்கேயும் போக வேண்டாம். அந்த எஸ்எஸ்கேவையே ஆதாரம் ஆக்கிடலாம். என்ன சொல்ற? எப்படி? எஸ்எஸ்கே செஞ்ச அத்தனை குற்றங்களையும் அவரே வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச போட்டிருக்கேன். வர வெள்ளிக்கிழமை அவரை பாக்குறதுக்கு நான் நாளும் குறிச்சிட்டேன். என்ன பண்ண போற? ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுது. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. ஒரு ரிஸ்க்கும் இல்ல கௌதம். நான் உங்ககிட்ட செஞ்சுட்டு வந்து சொல்றேன். அப்பதான் உங்களுக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். சரி, நீ சொல்ல வேணாம். ஆனா நீ எஸ்எஸ்கேவை பார்க்க போறப்ப நானும் உன் கூட வரேன். எதுக்கு? மறுபடியும் அதே இடத்துல அந்த எஸ்எஸ்கேவை போட்டு புரட்டுறதுக்கா? போதும் சாமி. இன்னைக்கு நான் மட்டும் வரலன்னு வைங்க, நீங்க அவரை கொன்னே போட்டிருப்பீங்க. இந்த பிளானுக்கு நான் மட்டும் தனியா போய்க்கிறேன். சரி இலக்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஆனா கேர்ஃபுல்லா இரு. எஸ்எஸ்கே ரொம்ப டேஞ்சரானவன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். சரி. எஸ்எஸ்கே, உங்களுக்கு கெட்ட நேரம் நெருங்கிட்டே இருக்கு. ஆமா, வெள்ளிக்கிழமை என்ன டேட்டு? நமக்கு ராசியான டேட் தான். ஓம் துர்கை அம்மனே போற்றி, ஓம் துயர் துடைப்பவளே போற்றி, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி. கடவுளே, அந்த எஸ்எஸ்கே எனக்கு முறைப்படி மாமனாரா இருந்தாலும் அவரை ரேவதி அத்தைக்கும் கௌதம்க்கும் செஞ்ச அநியாயத்தை மன்னிக்க முடியாதுதான். அந்த எஸ்எஸ்கேவோட கல்யாண நாள் அன்னைக்கு கௌதம் அவர் சொன்ன வார்த்தைக்காக அவரை தண்டிச்சே ஆகணும். அந்த எஸ்எஸ்கேவோட பர்த்டே அப்போ எல்லார் முன்னாடியும் கௌதம் அவமானப்படுத்தினதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். அப்பதான் அந்த எஸ்எஸ்கேக்கு புத்தி வரும். அதுக்கு நீதாமா எனக்கு உதவணும். கடவுளே, சதி செஞ்சு கார்த்திகை கடத்தி கௌதம ஜெயில போட்டு அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினிய சட்டத்து மூலமா தண்டிக்கிற வாய்ப்பு ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் வெளியே இருக்கிற வரைக்கும் கார்த்திகை கெடுத்து எங்க குடும்ப நிம்மதியை நாசம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியை தண்டிக்க ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு புது பிளானோட வந்திருக்கேன். அந்த எஸ்எஸ்கேவை தான் வாயாலேயே செஞ்ச குற்றத்தை சொல்ல வச்சு அவரை தண்டிக்கிறதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ண இந்த ஆயுதத்தை தான் நான் பயன்படுத்த போறேன். எஸ்எஸ்கே வெள்ளிக்கிழமையானா இந்த கோயிலுக்கு வருவாரு. அதாமா நானும் வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது நீதான் எஸ்எஸ்கேவை என் கண்ணுல சிக்க வைக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.